சரி, ஈசானிய மூலையில் நம்ம என்ன தான் சார் வைக்க முடியும்? செடிகள், துளசி, மல்லி, முல்லை. முல்லை வச்சா ரொம்ப சூப்பருங்க. வடகிழக்கு மூலையில் நீங்கள் முல்லையை வச்சு பாருங்கள். அங்கே குருவோட அம்சம் வந்து உங்களுக்கு அவ்வளோ அழகாக வந்து வேலை செய்யும். அதோட வாசமும் நல்லாயிருக்கும். குரு வந்து நீங்கள் ஒரு வீட்டில் வந்து பெரும் பணம் வந்து உங்களுக்கு வந்து புழங்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீர் கோர்த்தல், கர்ப்பப்பையில் நீர் கோர்த்தல், இது மாதிரி சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனால் அவங்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பையில் வந்து புற்றுநோய் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் கூட வந்து இந்த தென்கிழக்கில் வந்து வாழை செடியோ வாழை மரமோ வைக்கிறதுனால வந்து பாதிப்புகள் இருக்கான்னா கண்டிப்பாக. இப்போ நம்ம எல்லாமே வந்து என்ன பண்ணுறோம், கார் பார்க்கிங் சொல்லிவிட்டு ஒரு போர்ஷனை வந்து காருக்காக கொடுத்துட்றோம். இப்போ ஒரு போர்ஷன் காருக்காக கொடுக்கும்போது சில இடத்துல பார்த்திங்கன்னா ஈசான்யம் வந்து கட்டாயி வடமேற்கில் வந்து ஒரு ரூம் மாதிரி ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு அமைப்பு இருக்கும். சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு வந்து காருக்காக கொடுத்து ஈசான்யம் வந்து ஒரு ரூம் மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ இங்கே இந்த வீட்டில் வந்து வடமேற்கு கட்டாயிருக்கும். இப்போ இந்த வடமேற்கு கட்டாயிருக்கிற இடத்துல இப்போ ஈசானியத்தில் ஒரு ரூம் வந்துடும், வடமேற்கில் கார் பார்க்கிங் போட்டிருப்பாங்க. எல்லாருமே பண்ணுற தவறு என்னென்னா, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இதெல்லாம் வந்து பார்த்து ஜனங்க எவ்வளோ பயப்படுறாங்க தெரியுங்களா? இது வந்து இந்த கிரகங்கள் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அது மாதிரி தான் இந்த வீட்டில் இருக்கிற நம்ம நிகழ்வுகளும் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்துட்டு மணி பிளான்ட் வளர்த்தா உடனே காசு வந்துடும் அப்படின்ற நிகழ்வுகள்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் மணி பிளான்ட் வளருங்க, நாங்கள் வேணான்னு சொல்ல. பால்கனி மாதிரி ஏரியாவில், சிட் அவுட் மாதிரி ஏரியாவில் வந்து நீங்கள் மணி பிளான்ட்டை வந்து வளர்த்துக்கோங்க. ஸோ அது வந்து அந்த இடத்துல வந்து கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் அண்ட் வாஸ்து கன்சல்டன்ட் கிரி ஜானகிராமன். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு வாஸ்து பதிவில் வந்து வீட்டில் இருக்கிற எந்தெந்த திசைகளில் என்னென்ன மரங்கள் வைக்கலாம், என்னென்ன மரங்கள் வைக்கக்கூடாது அப்படின்றத பற்றி ஒரு சின்னதாக பார்ப்போம். இப்போ எப்பயுமே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு சார்ந்த பகுதிகள், வடக்கு சார்ந்த பகுதிகள் வந்து ரொம்ப லைட்டாக தாங்க இருக்கணும். இந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய மரங்களையே வந்து வைக்கக்கூடாது. இந்த தென்னை மரம், வாழை மரம், அப்புறம் வந்து மாமரம், இது மாதிரி வந்து பெரிய பெரிய மரங்களை வந்து நீங்கள் வைக்கவே கூடாது. இந்த பகுதிகளில் நம்ம வந்து பெரிய மரங்கள், நல்ல ஹைட்டு வளரக்கூடிய மரங்கள், நல்ல அகலமாக வளரக்கூடிய மரங்களை வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு திசையில் வந்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக தென்மேற்கு, தெற்கு சார்ந்த திசைகள், மேற்கு சார்ந்த திசைகளில் மேற்கு வந்து தெற்க ஒட்டிய திசைகள். ஸோ அப்படி வந்து மேற்கு ஒட்டிய திசைகள். ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து இது மாதிரி பெரிய பெரிய மரங்களை வந்து வளர்க்கலாமான்னா கண்டிப்பாக வளர்க்கலாம். சரி, ஈசானிய மூலையில் நம்ம என்ன தான் சார் வைக்க முடியும்? செடிகள், துளசி, மல்லி, முல்லை வச்சா ரொம்ப சூப்பருங்க. வடகிழக்கு மூலையில் நீங்கள் முல்லையை வச்சு பாருங்கள். அங்கே குருவோட அம்சம் வந்து உங்களுக்கு அவ்வளோ அழகாக வந்து வேலை செய்யும். அதோட வாசமும் நல்லாயிருக்கும். குரு வந்து நீங்கள் ஒரு வீட்டில் வந்து பெரும் பணம் வந்து உங்களுக்கு வந்து புழங்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, வடகிழக்கு மூலையில் நீங்கள் வந்து முல்லை செடியை வந்து வைங்க. இந்த முல்லை வந்து குரு பகவான் அதிபதி. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அது பூத்து குலுங்க அந்த வீட்டில் பொருளாதாரம், பண வரவு, குழந்தைகள், மக்கட்பேறு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அபரிதமாக அந்த வீட்டில் வந்து இருக்கும். அதனால தான் நிறைய வீட்டில் வந்து முல்லை செடியை வந்து வளர்க்குறாங்க. துளசி வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு நிகழ்வை வந்து கொடுக்கக்கூடியது, ஆக்சிஜன் கொடுக்கக்கூடியது. ஸோ அதனால் வந்து துளசியை வந்து கிழக்கு பகுதிகள், வடக்கு பகுதிகளில் வந்து இது மாதிரி வெயிட் இல்லாத செடிகளாக வந்து பார்த்து நம்ம வந்து வளர்த்துக்கலாம். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணுன்னா, இப்போது வாஸ்து செடின்னு சில முள் செடிகளை வந்து வாஸ்து செடின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த முள் செடிகள்லாம் வந்து வாஸ்து செடிகளே கிடையாது. அது வந்து இப்போ வந்தது. அதெல்லாம் வந்து எந்தளவுக்கு நம்பிக்கைக்குரியதுன்னு வந்து நமக்கு தெரியவே தெரியாது. இந்த முள் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம காலையில் எழுந்தவுடனே ஒரு முள் குத்துறது, முள்ளை போய் பார்த்தோம்னா எப்படிங்க நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ண முடியும்? ஸோ அது மாதிரி இந்த முள் இருக்கிற மாதிரி ஒரு செடிகளை வந்து வாங்கி இது வாஸ்து செடி அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து யாரும் வந்து வீட்டில் வந்து வைக்காதீங்க. அப்புறம் இந்த மணி பிளான்ட்டை பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்குது. இந்த மணி பிளான்ட் வளர்த்தா மட்டும் வந்து காசு வந்துடுமா? மணி பிளான்ட் வளர்க்குறவங்க எத்தனையோ பேர் வந்து கஷ்டத்தில் இருக்காங்க. நீங்கள் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து எடுத்து பாருங்கள். யார் வீட்டிலெல்லாம் மணி பிளான்ட்டு நிறைய வளருதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக கஷ்டம் இருக்க தான் செய்யும். அதனால் மணி பிளான்ட் வளர்த்துட்டேன், எனக்கு பணம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அது யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு மக்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயமாக எல்லாம் மாற்றிட்டாங்க. இந்த மக்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயமாக மாற்றுனதுனால இது எப்படி இப்போ நம்ம வந்து அன்றாட நிகழ்வுகளில் வந்து சனிப்பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இதெல்லாம் வந்து பார்த்து ஜனங்க எவ்வளோ பயப்படுறாங்க தெரியுங்களா?
இது வந்து இந்த கிரகங்கள் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அது மாதிரி தான் இந்த வீட்டில் இருக்கிற நம்ம நிகழ்வுகளும் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்துட்டு மணி பிளான்ட் வளர்த்தா உடனே காசு வந்துடும் அப்படின்ற நிகழ்வுகள்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் மணி பிளான்ட் வளருங்க, நாங்கள் வேணான்னு சொல்ல. பால்கனி மாதிரி ஏரியாவில், சிட் அவுட் மாதிரி ஏரியாவில் வந்து நீங்கள் மணி பிளான்ட்டை வந்து வளர்த்துக்கோங்க. ஸோ அது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல அமைப்பை தரும். வேறு என்ன செடி சார்? நீங்கள் மாடி தோட்டம்லாம் வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக மாடி தோட்டம்லாம் வந்து ஒரு வீட்டில் வந்து ஓகே, நம்ம வந்து தெற்கு தென்மேற்கு பகுதியில் வந்து ஒரு சின்ன லெவலில் வந்து வச்சுக்கலாம். நீங்கள் அதையே வந்து நீங்கள் கிழக்கு வடகிழக்கு பகுதிகளில் எல்லாமே தொட்டி வச்சு அங்கே ஒரு பாரத்தை ஏற்படுத்தி அங்கே வந்து மண் தண்ணி இதெல்லாம் ஒரு லீக் ஆகிற அமைப்பு இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து வாஸ்து வந்து சரியாகவே இருக்காது. சரி சார், இப்போ இந்த வாழை மரம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம். இந்த வாழை மரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து வீட்டில் வந்து நம்மளுக்கு யூசேஜ் நிறைய இருக்குது. வாழைப்பழம் சாப்பிட்றோம், இலையை எடுத்துக்கிறோம், தண்டை எடுத்துக்கிறோம், பூவை எடுத்துக்கிறோம், எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஆனால் நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கிச்சன் தண்ணி போகிற இடத்துல வந்து இந்த தண்ணி சும்மா தானே போகுது. இந்த இடத்துல வந்து ஒரு வாழை செடி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு தென்கிழக்கு மூலையில் வந்து ஒரு வாழை செடியை வச்சிடுறாங்க. இது என்ன ஆகுன்னா, நீங்கள் வந்து நல்லாவே பாருங்கள், தென்கிழக்கு மூலைன்றது வந்து அக்னி பகவானுக்கு உண்டான மூலை. இந்த அக்னி பகவானுக்கு உண்டான மூலையில் வந்து போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாழைச்செடி வைக்கலாமான்னா கண்டிப்பாக வாழைச்செடி வைக்கக்கூடாது. அது இந்த வாழைச்செடி என்ன பண்ணுன்னா அதோட நீர்த்தன்மைகளை வந்து அப்படியே கிரகிச்சிட்டே இருக்கும், அந்த நீரை வந்து உறிஞ்சிட்டே இருக்கும். இப்போ இந்த வாழைச்செடி அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா தென்கிழக்கில் உங்களுக்கு உங்கள் வீட்டில் தென்கிழக்கில் வாழைச்செடி இருக்குது, நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கானா? இருக்குது. பெண்கள், இந்த பெண்களுக்கு வந்து உடல்நலம் சார்ந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கானா? இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன கட்டிகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீர் கோர்த்தல், கர்ப்பப்பையில் நீர் கோர்த்தல், இது மாதிரி சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள். எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனால் அவங்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பையில் வந்து புற்றுநோய் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் கூட வந்து இந்த தென்கிழக்கில் வந்து வாழை செடியோ வாழை மரமோ வைக்கிறதுனால வந்து பாதிப்புகள் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், உங்கள் வீட்டில் போயிட்டு பாருங்கள், இந்த தென்கிழக்கில் வாழை செடியோ வாழை மரமோ இருந்ததுன்னா உடனே அதை அப்புறப்படுத்துங்க. அப்புறப்படுத்தி வேறு இடத்துல மேற்கு திசையிலையோ தென்மேற்கு திசையிலையோ தெற்கு பக்கமாகவோ வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அக்னி மூலையில் வாழை மரம் கண்டிப்பாக வளர்க்கவே கூடாது. ஸோ இதுக்கு வந்து நிறைய நம்ம வந்து உதாரணங்களை வந்து சொல்லலாம். நிறைய வீட்டுக்கு போயிட்டு நம்ம பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து வாழை மரம் எடுத்துருங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் வந்து சொல்கிறோம். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீட்டோட அமைப்பும் காம்பவுண்ட் சுவரோட ஒரு அமைப்பும் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம எல்லாமே வந்து என்ன பண்ணுறோம், கார் பார்க்கிங் சொல்லிவிட்டு ஒரு போர்ஷனை வந்து காருக்காக கொடுத்துட்றோம். இப்போ ஒரு போர்ஷன் காருக்காக கொடுக்கும்போது சில இடத்துல பார்த்திங்கன்னா ஈசான்யம் வந்து கட்டாயி வடமேற்கில் வந்து ஒரு ரூம் மாதிரி ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு அமைப்பு இருக்கும். சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு வந்து காருக்காக கொடுத்து ஈசான்யம் வந்து ஒரு ரூம் மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ இங்கே இந்த வீட்டில் வந்து வடமேற்கு கட்டாயிருக்கும். இப்போ இந்த வடமேற்கு கட்டாயிருக்கிற இடத்துல இப்போ ஈசான்யத்தில் ஒரு ரூம் வந்துடும், வடமேற்கில் கார் பார்க்கிங் போட்டிருப்பாங்க. எல்லாருமே பண்ணுற பெரிய ஒரு தவறு என்னென்னா, இந்த வடமேற்கில் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேஸ்மெண்ட் லெவலை விட கீழே கொடுத்துருவாங்க கார் பார்க்கிங். ஸோ அந்த கார் பார்க்கிங் வந்து எப்படியும் 1 அடி 2 அடி ஹைட்டு கம்மியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன நிகழ்வுகள் இருக்கும்? இது வந்து முற்றிலும் தவறான அமைப்பு. என்ன நிகழ்வு இருக்குன்னா, பேங்க் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், லோன் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். இது வந்து ஒரு சமீபமாக ஒரு கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க, சார் இது மாதிரி எனக்கு வந்து பேங்க் வந்து லோன் வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டுருக்கு, நான் அந்த வீட்டை விற்றுடலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன சார் பிரச்சனை, அந்த வீட்டில் என்ன அமைப்பு இருக்குன்னு ஃபோனில் தான் கேட்டோம். நம்ம உங்கள் வீட்டோட அமைப்பை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து வடமேற்கு மூலையில் வந்து ஒரு கார் பார்க்கிங்காக பள்ளம் பண்ணி வச்சுருக்காரு. வீட்டோட பேஸ்மெண்ட்டை விட 1 அடி 2 அடி பள்ளம் பண்ணி கார் பார்க்கிங் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நிகழ்வுகள்லாம் நம்ம கேட்கும்போதே சொல்லிட்டோம் நம்ம, சார் இது மாதிரி உங்கள் வீடு அமைப்பு இப்படி இருக்குது, இதுதான் பிரச்சனை, ஒன்று காரை வெளியில் நிறுத்திக்காங்க, அந்த இடத்த வந்து ஸ்கொயர் பண்ணிக்காங்க, இல்லையா இது இப்படி நிகழ்வு இருக்கும், அந்த இடத்த வந்து கண்டிப்பாக வீட்டோட பேஸ்மெண்ட்டு என்னவோ அந்த பேஸ்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து வடமேற்கில் வந்து போடணும். எப்பயுமே வந்து நம்ம வாஸ்துவில் வந்து என்ன சொல்லுவோம்னா, வடக்கு சார்ந்த திசைகள் வந்து கொஞ்சம் தாழ்வான பகுதியாக இருக்கணும், கிழக்கு சார்ந்த பகுதிகள் வந்து கொஞ்சம் தாழ்வான பகுதியாக இருக்கணும். இப்போ இந்த தெற்கு தென்மேற்கு திசைகள் இதெல்லாம் வந்து வீட்டோட அமைப்புலேருந்து கொஞ்சம் ஹைட்டு இன்க்ரீஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அங்கே பாரம் வந்து அதிகமாக இருக்கணும். அது மாதிரி தான் வந்து எல்லா நிகழ்வுகளுமே வந்து நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜாதகமும் உங்களுடைய வீடும் ரெண்டுமே ஒரே ஃப்ரீக்குவன்சியில் ட்ராவல் ஆகுதான்னு செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து தீர்வு காண முடியும்.
அனைவருக்கும் நன்றி. இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.